வெல்கம் பேக் டு another வீடியோ. அது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. வீட்லேயே டீ காஃபி சாப்பிட்டு வந்துடுவாங்க, அங்கே யாரும் வரல. அங்கே போய் கருப்பட்டி காஃபி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து வச்சது தப்பு. எவ்வளோ லாஸ் ஆச்சு? 10 லட்ச ரூபாய் கிளாஸ். இல்லைப்பா, நீங்கள் ஃப்ரான்ச்சைசிட்ட வந்து எனக்கு லாஸ் ஆகுதுன்னு நாங்கள் ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ்ட்ட சொன்னால் அவங்க 6 மந்த்துக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணேன். எனக்கு ஒன்றும் முடியலை, நான் வந்து சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டதுக்கு வந்து பார்த்துட்டு லொக்கேஷன் சரியில்லை, நீ வேறு லொக்கேஷன் மாற்றுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க. ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கும் போதே அவங்க கொடுக்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் லொக்கேஷன் நாங்கள் பார்த்து தான் ஓகே பண்ணுவோம், அப்போ தான் நீ வைக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, அவங்க தான் பார்த்து ஓகே சொன்னாங்க. இப்போ வந்துட்டு லொக்கேஷனை நீ மாற்றுன்னு சொல்கிறாங்க. லொக்கேஷன் மாத்திரம் ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நீ டீ காஃபி இல்லையா ஜூஸ் கடை போட்டுக்கோனே. கருப்பட்டி காஃபின்னு போர்டை போட்டு நான் எப்படி ஜூஸ் கடை போட முடியும்? அதுக்கு நான் தனியாக வச்சுட்டு போயிருப்பேனே. அந்த கருப்பட்டி காஃபி ஷாப் வைக்கிறது நான் தனியாக வச்சிருந்தனால மொத்தம் 5 லட்ச ரூபாயில் சூப்பராக வச்சுருக்கலாம். அவங்ககிட்ட ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசியில் வந்து, அதாவது கருப்பட்டி காஃபின்னு ஒரு ஃப்ரான்ச்சைசி இருக்குது. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து இந்த பைபாஸ் ரோட்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்த ஃபுல்லாகவே வந்து கருப்பட்டி காஃபி கருப்பட்டி காஃபி கருப்பட்டி காஃபி. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃப்ரான்ச்சைசி இருக்குங்க. இதில் பர்டிகுலராக ஒரு ஃப்ரான்ச்சைசியில் இவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து 1.5 lakh வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகிருக்காரு. பட் லாஸ் ஆனதுனால இவர் அந்த ஃப்ரான்ச்சைசியை காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. பட் அவங்க வந்து ஒரு கிளியரான ஒரு எந்த ஒரு எவிடன்ஸ், அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இவர்கிட்ட வந்து சொல்லலை, நான் வந்து பார்த்து கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவரையே வந்து தப்பு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டான லொக்கேஷனில் வச்சாதான்ப்பா உங்களுக்கு வந்து வருமானம் வரும், உங்களுக்கு வந்து கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ச்சைசிக்காரங்க இவரே வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்து எப்படி வந்து ரன் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் இதில் வந்து யார் வந்து ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு வந்து புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃப்ரான்ச்சைசினா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லைக் இப்போ வந்து கருப்பட்டி காஃபி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபேமஸ். நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் எடுத்துக்கலாமே, ஸ்டார்பக்ஸ் எடுத்துக்கலாம், அது வந்து ஒன் ஆஃப் த டீ பிராண்ட் தான். இல்லை வந்து மெக்டொனால்ட்ஸ் எடுத்துக்கலாம், அது வந்து ஃபாரின் பிராண்டு, அது ஒன் ஆஃப் த ஃப்ரான்ச்சைசி. நல்லா வந்து உலக நாடு ஆல்மோஸ்ட் வந்து பாதி நாடில் வந்து இந்த ஸ்டார்பக்ஸ் அப்புறம் மெக்டொனால்ட்ஸ் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இந்தியாவுக்குள்ளே வரணும்னா இந்தியாவிலேருந்து யாராவது வந்து அந்த ஃப்ரான்ச்சைசிகிட்ட போயிட்டு பேசி அந்த ஃப்ரான்ச்சைசி வந்து பணம் கொடுத்து அந்த ஃப்ரான்ச்சைசி நாங்கள் இங்கே வைக்கிறோம், நாங்கள் வந்து சேல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வர்றது தான் ஃப்ரான்ச்சைசி. அந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசி தான் வந்து இந்த கருப்பட்டி காஃபி. நிறைய ஃப்ரான்ச்சைசி இருக்குங்க. ஸோ கருப்பட்டி காஃபி மட்டும் கிடையாது, டீ பாய் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டீ பாய் வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரான்ச்சைசி தான். இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசிகிட்ட போயிட்டு இவங்க வந்து பணம் கொடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 1 lakh. அந்தந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு மணி வந்து ஒரு பெரிய பிக் அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. லைக் 5 lakhs 10 lakhs இன்க்ளூடிங் வந்து 20 lakhs வரையுமே வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. பிகாஸ் ஏன் வந்து எல்லாருமே வந்து தனியாக வந்து வைக்காம ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு போகிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரான்ச்சைசினா ஏற்கனவே வந்து அதுக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ கருப்பட்டினா ஃபேமஸாக இருக்குது தமிழ்நாடு முழுவதும். நிறைய பேர் வந்து வாங்கி குடிப்பாங்க, டீ வாங்கி குடிப்பாங்க. அதனால வந்து நாமளும் வந்து கடை போட்டால் கண்டிப்பாக வந்து கஸ்டமர் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கைத்தன்மை, நம்பிக்கைத்தன்மை இருக்கும் அந்த ஃப்ரான்ச்சைசி மேலே. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை தவிர வேற ஏதாவது சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு சோஷியல் மீடியா ஆப்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸில் வந்து நீங்கள் வந்து நம்பி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்குவீங்களா? மாட்டீங்க. பட் அமேசானை வாங்குவீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குவீங்க. பிகாஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு நம்பிக்கைத்தன்மை நமக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால நம்ம அதை நம்பி வாங்குவோம். அந்த மாதிரி கருப்பட்டி காஃபி பான் இங்கே வந்து டேஸ்ட்டாக இல்லைனாலுமே வந்து மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, இங்கே டேஸ்ட்டாக இருக்கும், நாம் போய் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்து நம்ம மனதுக்குள்ளே வரதுனால கருப்பட்டி காப்பி வந்து இவ்வளோ தூரம் ஃபேமஸாக இருக்குது. இதுதான் வந்து ஃப்ரான்ச்சைசி. இப்போ அந்த ஃப்ரான்ச்சைசி வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கருப்பட்டி காப்பியோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைசிகிட்ட வந்து நான் வந்து டீல் பேசுகிறேன். நான் வந்து ஒரு 2 lakhs வந்து அந்த கருப்பட்டி காஃபி இருக்குல்ல, ஸோ அவங்கக்கிட்ட போய் நான் வந்து மணியை வந்து கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் அவங்களே வந்து பார்ப்பாங்க லொக்கேஷன் வந்து எங்கே போடலாம்னு சொல்லிட்டு. அவங்களே தான் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து ஆட்களை போட்டு அவங்களே வந்து கடையை வச்சு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து வருமானத்தில் அவங்களுக்கு பர்டிகுலராக ஒரு அமௌண்ட் மந்த்லி வந்து பே பண்ணணும். இது வந்து யாருக்குமே வந்து தெரியாது. எஸ், நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி வைக்கிறீங்கன்னா நீங்கள் மந்த்லி வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இப்போ அது வந்து லாஸ் ஆனாகுதோ இல்லை வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வருதோ இல்லையோ, பர்டிகுலராக வந்து அவங்களுக்கு வந்து நம்ம மணியை வந்து கொடுக்கணும். இந்த ஃப்ரான்ச்சைசி வைக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம என்ன சொன்ன மாதிரி வந்து மக்களுக்கு நம்பிக்கைத்தன்மை அதிகமாக இருக்கனால நம்ம டீ கடைக்கு நிறைய பேர் வருவாங்க, டீ குடிப்பாங்க, அதனால நமக்கு வந்து லாபம் ஏற்படும். பட் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மணி வந்து வரதில் பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுத்தாகணும். அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஃப்ரான்ச்சைசி வச்சுருக்கணும். கொஞ்சம் மாற்றினாலுமே வந்து நம்ம ஃப்ரான்ச்சைசி வந்து நீங்கள் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. இப்போ
இந்த இவர் வந்து நீயானால போன வீக்கில் நடந்த நீயானால இவர் வந்து பர்டிகுலராக வந்து 1.5 lakh வந்து லாஸ் ஆயிருந்திருப்பார். அவரே வந்து இந்த வீடியோ சொல்லியிருப்பார். 6 மந்த்தாக வந்து லாஸில் போயிட்டுருக்கு. ஃப்ரான்ச்சைஸியை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து ஒழுங்காக ரெஸ்பான்சிபிள் பண்ணாலுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 மந்த்தாக வந்து நீங்கள் வந்து பர்டிகுலராக இந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்க, இந்த லொக்கேஷனில் வந்து எப்படிப்பா ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டு இவரை ப்ளேம் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ரான்ச்சைஸி வைக்கிற ஒரு பர்டிகுலர் ஃப்ரான்ச்சைஸி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தான் லொக்கேஷன் சூஸ் பண்ணி இங்கே வைக்கலான்னு சொல்லிட்டு இவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ இவருக்கு என்ன நடந்திருக்கு, அப்படியே வந்து ப்ளேம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து யாருக்கு லாஸ்னா பர்டிகுலராக ஒரு ஃப்ரான்ச்சைஸி வைக்கிறாங்களே, ஸோ அவங்களுக்கு தான் லாஸ். ஸோ யாருமே தயவு செஞ்சு இந்த ஃப்ரான்ச்சைஸியை நம்பி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா வந்து யோசிச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பர்டிகுலராக இவரே சொல்லியிருக்காரு. அதுவே நான் அந்த 1.5 லட்சத்தை தனியாக வந்து சின்னதாக வந்து ஒரு 20,000க்கு ஒரு சின்ன டீ கடை, அதுவும் மக்கள் வந்து அதிகமாக வந்து வரப்போகிற இடத்துல நான் வச்சுருந்தா கூட இந்நேரம் வந்து நான் லாபம் சம்பாரிச்சிருப்பேன்னு இவரே சொல்லியிருப்பார். எஸ். ஸோ உங்ககிட்ட ஒரு 50,000 இருந்தால் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸியாக நம்ப வேணாம், உங்களை நம்புங்க. நீங்கள் வந்து பர்டிகுலராக ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணுங்கள். அந்த ஏரியாவை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணிங்கனாலே மக்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை உண்டாகும். நீங்களே வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸியை உருவாக்கலாம் உங்கள் பேரில். ஸோ இதுதான். ஸோ ஃப்ரான்ச்சைஸியை நம்பி யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது டீ கடையாக கூட இருக்கலாம்ல, பெரிய பெரிய வந்து ஹோட்டல்ஸ், அப்புறம் வந்து நிறைய இனிமேட்டு வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸி நம்பியே வந்து நிறைய வரும் பாருங்க. இப்போ டீ கடை கருப்பட்டி ஃபேமஸ் ஆச்சா தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய ஃப்ரான்ச்சைஸி வந்து நம்ம இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வருவாங்க. பட் யாரும் வந்து பேசிக்கலி சார் நாலேஜ் வேணும் சார் கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. ஜஸ்ட் லைக் எனி அதர் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் நாலேஜ் வேணும். நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ண உடனே 6 மாசம் பள்ளிக்கரணையில ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு போனேன். நான் ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருந்தேன். நான் வேலைக்கு போனேன் சார். ஹோட்டல்ல போய் என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன வேலைக்கு போனீங்க? உள்ள செஃப்பா இருந்திருக்கேன் சார், கிளீனரா இருந்திருக்கேன், பாத்திரம் கழுவி இருக்கேன். KOTன்னு சொல்லுவாங்க, ஃபுட் ஆர்டர் வந்தா மாஸ்டர் கிட்ட சொல்லி அந்த டைமுக்கு அந்த ஃபுட்டை வெளியே கஸ்டமர் கொடுக்கறது. KOTல இருக்கேன், கேஷியரா இருந்திருக்கேன், வெயிட்டரா இருந்திருக்கேன், கேப்டனா இருந்திருக்கேன், ஆர்டர் எடுத்திருக்கேன். எல்லா வேலையும் பாக்குறீங்க. முக்கியமா பர்ச்சேஸ் எப்படி பண்றது, ஒரு ஸ்டாஃப் இல்லைன்னா அந்த ஸ்டாஃப் அடுத்த ஸ்டாஃபை எப்படி உள்ள கொண்டு வர்றது. சப்போஸ் ஒரு ஸ்டாஃப் இல்லைன்னா நம்ம ஸ்டாஃப் ஆயிடும் சார். பிரியாணி போடுறதுக்கு ஆள் இல்லைன்னா நான் பிரியாணி போடுவேன், பரோட்டா போடுறதுக்கு ஆள் இல்லைன்னா நான் பரோட்டா போடுவேன். ஒண்ணுமே நாலேஜ் இல்லாம இவங்க பாட்டுக்கு 4 பிசினஸ் ஒரே நேரத்தில் பண்ணுவாங்களாம், வேற ஆளை நம்பி கடையை நடத்துவாங்களாம், அது சக்சஸ் ஆயிடும். எப்படி சார் நடக்குது? ஸோ இவர் இதில் வந்து என்ன பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறாருன்னா, பர்டிகுலராக ஒரு பிஸ்னஸ் வாட் எவர் இட்ஸ், அது வந்து எந்த ஒரு பிஸ்னஸாக வேணாலும் இருக்கலாம், அதில் வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடி அதில் வந்து நம்ம போய் வேலை செய்யணும். அது எந்த வேலையை, இது பர்டிகுலராக வந்து இந்த நீயானால போன எபிசோடில் வந்து ஃபுட் ரிலேட்டடாக வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணி வந்து லாஸ் ஆனதான் நான் வந்து சொல்கிறேன். இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இவர் தோசை ஊற்றுவார், அதாவது மாஸ்டராக வேலை பார்ப்பார், அதுக்கப்புறம் வந்து சர்வராக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் வந்து டீ பாயாக இருந்திருக்காரு. ஸோ எல்லா வேலையும் வந்து வித்தின் 6 மந்த்தில் வந்து கற்றுக்கிட்டேன்னாரு. ஆக்சுவலாக 6 மந்த்தில் வந்து கற்றுக்க முடியாது. அது எந்த ஒரு பிஸ்னஸாக வேணாலும் இருக்கலாம், எந்த ஒரு தொழிலாக வேணாலும் இருக்கலாம். 6 மாதத்தில் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க, கற்றுக்கவும் முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய நாலேஜ்ஃபுல்லான பர்சனலாக இருந்தாலும் அட்லீஸ்ட் இட் வில் டேக் 1 year to 2 years ஆர் 1.5 year. சரிங்களா, நீங்கள் நல்ல நாலேஜபிளாக இருந்தால் 1 yearல நீங்கள் கற்றுக்கலாம். பட் 6 மாதன்றது ரொம்ப வந்து இவர் கம்மியாக சொல்கிறாரு. பட் எனிவே இவர் சொன்ன விஷயம் என்னன்னா, கற்றுக்கணும். அதாவது புதுசாக கற்றுக்கணும். ஒரு தொழில் நீங்கள் தொடங்குறீங்கன்னா எடுத்த உடனே நம்ம வந்து அம்பானி ஆகிற முடியாது, பில்கேட்ஸ் ஆகிட முடியாது, நம்ம வந்து அதானி ஆகிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வரணும். ஒரு தொழிலை நீங்கள் இறங்குறீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் A to Z நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது எந்த ஒரு தொழிலாக வேணாலும் இருக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ 50 லட்சம் பணம் இருக்குது, ஏதோ ஒரு தொழிலில் நமக்கு எதுவுமே தெரியாத ஒரு தொழிலில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகிறதுக்கு, அந்த தொழிலில் வந்து என்னென்ன நடக்குது, எப்படி வந்து அந்த தொழிலில் வந்து நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அந்த தொழில் வந்து இன்ச்சாக நகருது, எப்படி நம்ம கஸ்டமர்கிட்ட பேசணும், எப்படி நம்ம வந்து மணியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வாட் எவர் இட்ஸ், அந்த தொழில் ரீதியாக நம்ம வந்து இறங்கணும். நம்ம வந்து இறங்கி போய் வேலை செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் அந்த தொழிலில் வந்து என்னென்ன சின்ன சின்ன நுணுக்கத்தை முதல்ல நம்ம வந்து கற்றுக்கிட்டு நாம் ஒரு ஃப்ரான்ச்சைஸி ஆரம்பிக்கலாம். நம்ம பேர்லேயே ஒரு கடையை ஆரம்பித்து அதை வந்து நம்ம வந்து பெரிய ஃப்ரான்ச்சைஸியை கொண்டு வரலாம். ஸோ இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாருமே வந்து இதை வந்து ஜஸ்ட் வந்து டேக் இட் சிம்பிள், அதாவது அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு காசு இருக்குது, ஒருத்தவங்க கிட்டலாம் காசு இருக்கும், பட் வந்து அவங்க கிட்ட வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க. பர்டிகுலராக ஒருத்தவங்க கிட்ட காசு இருக்காது, எதுவுமே இருக்காது, ஆனால் அவங்க கிட்ட வந்து ஒரு தொழில் இருக்கும், எப்படி வந்து நேக்கா நம்ம வந்து தொழிலை வந்து முன்னேறலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கும். பட் காசு இருக்காது. காசு இருக்கவங்கள்ட்ட ஐடியா இருக்காது, ஐடியா இருக்கவங்ககிட்ட காசு இருக்காது. இதுதான் வந்து பிஸ்னஸ். பட் ரெண்டுமே இருக்கவங்கள எப்படி வந்து கரெக்டாக நம்ம வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் பிளானோட இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபிளான ஆளுன்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ 2 விஷயம் என்னன்னா, ஒண்ணு ஃப்ரான்ச்சைஸி நம்பி நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. உங்கள நம்பி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த தொழில நீங்க வந்து முழுசா ஆராயணும். நீங்க முழுசா அந்த தொழில்ல போய் இறங்கி, அது எந்த ஒரு தொழிலா வேணாலும் இருக்கலாம். ஃபுட் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஐடி இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இல்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், வாட் எவர் இட்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரியா கூட இருக்கலாம். நீங்க எடுத்த உடனே ஹீரோலாம் ஆகிரவே முடியாது. இப்ப இருக்க விஜய், அஜித் எல்லாருமே வந்து கீழ இருந்து தான் மேல வந்திருக்காங்க. இப்போ இருக்க சூரி இருக்கார்ல, ஸோ அவர் வந்து பேக் டான்ஸரா இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நகைச்சுவையில வந்து இப்போ வந்து ஹீரோவா மாறி இருக்காரு. எடுத்த உடனே யாருமே வந்து பெரிய ஹீரோலாம் ஆகல. இன்க்ளூடிங் வந்து ரஜினிகாந்த் அவர்களே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, வில்லனா நடிச்சு அதுக்கப்புறம் தான் ஹீரோவா இருந்தார். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து அடிமட்ட லெவலுக்கு கீழே போய் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வர முடியும். பர்டிகுலர் வந்து பிஸ்னஸ் செய்ய போகிறவங்களுக்கு நான் ஒரு ஹிண்ட்டு சொல்கிறேன், இவ்வளோ தான். நீங்கள் எடுத்த உடனே பிஸ்னஸே தெரியாமல் நீங்கள் போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் போய் வேறு ஏதாவது அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வேறு ஏதாவது கூட வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி போடலாம், இல்லை வந்து வேறு யாருக்காவது தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து விட்டுலாம். பட் தெரியாத ஒரு பிஸ்னஸில் 10 லட்சம் 20 லட்சம் போட்டு லாஸ் ஆகுறதுக்கு நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து வச்சு அது மூலிமா வேறு ஏதாவது கூட நீங்கள் வந்து வீட்டுக்கு நல்ல காரியம் செய்யலாம். ஸோ இது என்னோட பர்டிகுலரான ஒப்பீனியன். ஸோ ஒரு வேலையை தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபா, see you guys.